Hi friends, welcome to Just Try Foods. இந்த சம்மருக்கு பாடியை ஹைட்ரேட்டடாக வச்சுக்கிறதுக்காக ஒரு பெஸ்ட் ஜூஸ் தான் நான் இன்றைக்கி உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். வாட்டர்மெலன் ஜப்சா சீட்ஸ் எல்லாம் வச்சு ஒரு டேஸ்டியான வாட்டர்மெலன் ஜூஸு, இஃப்தர் ஸ்பெஷல் ட்ரிங்க்னு கூட இந்த ஜூஸை சொல்லலாம். குழந்தைங்க பெரியவங்கன்னு எல்லாருக்குமே கண்டிப்பாக இந்த சம்மருக்கு தேவையான ஒரு ஜூஸு. அதனால் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவை பாருங்கள். வாங்க இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஒரு பாக்கெட் பால் காய்ச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். வாட்டர்மெலன் தேவையான அளவுக்கு சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஜப்சா சீட்ஸ் ஊற வச்சு எடுத்துருக்கேன். குழந்தைங்களுக்காக ஜெல்லி கொஞ்சம், அப்புறம் பாதாம் பிசில் ஊற வச்சு ஒரு பவுல் ஃபுல்லாக எடுத்து வச்சுருக்கேன். ரோஸ் மில்க்கு எடுத்து வச்சுக்கோங்க. இவ்வளோ தாங்க. ஃபஸ்ட்டு பாலை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ரோஸ் மில்க் ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் சின்ன கிளாஸில் ஒரு கிளாஸ் அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன். அது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரோஸ் மில்க்லேயும் சுகர் இருக்குங்கிறதுனால தனியாக நீங்கள் சுகர் ஆட் பண்ண வேண்டாம். குழந்தைங்களுக்கு அட்ராக்டிவாக இருக்கணுங்கிறதுக்காக ரோஸ் மில்க் ஆட் பண்ணியிருக்கேன். அப்போது கலர் பவுடர் விட நீங்கள் ரோஸ் மில்க் ஆட் பண்ணால் அந்த கலரும் நல்லா வந்திருக்கும், குழந்தைங்களுக்கும் விரும்பி குடிப்பாங்க. அதனால் ரோஸ் மில்க் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 10 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா கலர் கிடச்சிடும். இன்னும் உங்களுக்கு டார்க்காக வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து ஜப்சா சீட்ஸ் எல்லாம் ஊற வச்சு எடுத்துருக்கிறேன். எல்லாமே ஒரு கையளவு அப்படிங்கிற அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ அதையும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது கூட நம்ம எடுத்து ஊற வச்சுருக்கிற பாதாம் பிசில் சொல்லுவாங்கள்ல, அது எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாமே இந்த சம்மருக்கு பாடியை ஹைட்ரேஷனாக வச்சுக்கோம். அது கூட நம்ம வாட்டர்மெலன் ஆட் பண்ணணும். வாட்டர்மெலன் சீட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால், பெரியவங்கன்னா ஒரு மீடியம் சைஸில் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். குழந்தைங்களுக்கு அட்ராக்டிவாக இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த ஜெல்லி ஆட் பண்ணுறேன். நான் இது ஒரு வீடியோவில் பார்த்துருந்தேன். அவங்க ஜெல்லி ஆட் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. ஆனால் கட் பண்ணி போட்டிருந்தாங்க. ஆனால் உங்கள் குழந்தைங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஜெல்லி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வீட்டிலே கூட ஜெல்லி செய்கிறாங்க. அந்த மாதிரி கூட நீங்கள் ஜெல்லி செஞ்சு ஆட் பண்ணிக்கலாம். நான் ஷாப்பில் வாங்கிட்டு எங்கள் குழந்தைங்க குடிக்கவே மாட்டாங்க அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஜெல்லிஸ் எல்லாம் ஆட் பண்ணி அட்ராக்டிவாக கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் குழந்தை குடிப்பாங்க. அந்த மாதிரி தான் இன்றைக்கி நான் என்னோடய பொண்ணுக்கு நான் ட்ரை பண்ண போகிறேன். இந்த மாதிரி உங்கள் குழந்தைங்களுக்கும் வீட்டில் செஞ்சு கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். விரும்பி குடித்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஜஸ்ட் ட்ரை.